இன்றைக்கி குழந்தைங்களுக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 250 கிராம். இது கூட 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சோடா மாவு போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இது நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா சப்பாத்தி போல் திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டி எடுக்கிறது நமக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். நல்ல மாவு போட்டு நீங்கள் கொஞ்சம் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் தான் திரட்டி எடுக்கணும். திரட்டி எடுத்துகிட்டு நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம ஈஸியாக இது செய்யலாம் வீட்லேயே. நீங்கள் இப்போ தான் 1/4 கிலோ மாவு தான் போட்டிருக்கேன், ஆனால் நமக்கு நிறைய வரும். இது 1 வாரம் கூட வச்சு இது பாருங்கள். நான் இப்போ இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சுக்கிட்டு இதை ஒன்றுன்னா உதுத்து போடுங்க. இப்போ இது நல்லா சிறுக வச்சு எடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். பாருங்கள், பொன்னிறமாக ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாரு பார்க்க. வீட்லேயே நம்ம இது ஈஸியாக செய்யலாம். இது செஞ்சோம் அப்படின்னா 1 வாரம் நம்ம ஸ்டோர் பண்ணி பாக்ஸில் வைக்கலாம். நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது எப்படி பாருங்கள், நல்லா உடச்சி பார்த்தா கூட நல்ல மொறு மொறுன்னு இருக்கும்.